சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நெல்லையில் பிறந்த குழந்தையை குடும்பத்தினரிடம் காட்டுவதற்கு லஞ்சம் கேட்டதாக ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. நான் திருநெல்வேலி ஐக்ரோனில் குழந்தை பிறக்கிறதுக்காக கடந்த 10ஆம் தேதி என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, குழந்தைய கொண்டு ஹஸ்பண்டை காமிக்கிறதுக்கு ஒயிட் சிலை கட்டின எப்பண்டு அப்படிங்கிறவங்க வலுக்கட்டாயமாக 500 கொடுத்தா தான் நான் அவங்களை காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயிறு வசூலில் ஈடுபட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை, தள்ளி கொண்டு போகிறவங்க நோயாளியாக தள்ளி கொண்டு போகிறவங்க ரேம்ப் வாக் இருக்குது, ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் ரேம்ப் வாக் இருக்குது. அந்த ரேம்ப் வாக்கு சென்டரில் நிப்பாட்டி இதுக்கு மேலே வரணும்னா எங்களுக்கு 600 கொடுங்க அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக 600 வசூலில் ஈடுபட்டுருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் நான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 1000, 2000, 1500, 900 இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரசவம் ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 பிரசவம் நடக்குது. 20 பிரசவம் நடக்குது. அப்போது ஒரு நாளைக்கு அவங்களுடைய வசூல் என்ன? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வாங்குறாங்க? இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது? திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரசவ வார்டில் குழந்தையை காண லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.